நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 ஆன்மீக தமிழ். அர்ஜுன் ஒரு அறிவாற்றல் மிக்க சிறுவன், அதில் தீராத அறிவு தாகம் கொண்டவன். ஒரு மாலை நேரத்தில் தனது டேப்லெட்டில் பண்டைய தமிழ் இலக்கியங்களை ஆராய்ந்து கொண்டிருந்த போது புகழ்பெற்ற கவிஞர் தத்துவானி திருவள்ளுவரின் உருவத்தை கண்டான். முனிவரின் ஹாலோகிராபிக் எக்ஸிபிஷனின் மீது அவன் விரல்கள் வட்டமிட்ட போது ஒரு மர்மமான சக்தி அறையே சூழ்ந்தது. என்ன நடக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்வதற்குள் ஒரு சுழலும் நீல வாசல் அவன் முன் திறந்தது. தயக்கமின்றி அர்ஜுன் நுழைவாயிலுக்குள் நுழைந்தான். அமைதியான பழங்கால நிலப்பரப்புக்கு கொண்டு செல்லப்பட்டதை கண்டான். சலசலக்கும் பனை ஓலைகளின் மெல்லிசையாலும் அருகில் உள்ள நதியின் மென்மையான ஓட்டத்தாலும் காற்று நிரம்பியிருந்தது. பாரம்பரிய தமிழ் வீடுகள் காட்சிகளில் புள்ளிகளாக இருந்தன. கிராமவாசிகள் தங்கள் பழங்கால வழக்கங்களில் அழகாக நகர்ந்தனர். ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் அர்ஜுன் தரையில் அமர்ந்து பனை ஓலைகளில் எழுதுவதில் மூழ்கியிருந்த ஒரு உருவத்தை கண்டான். அது திருவள்ளுவர். தனது தைரியத்தை வரவழைத்து அர்ஜுன் முனிவரை அணுகினார். அவர் ஒரு சூடான வரவேற்கும் புன்னகையுடன் மேலே பார்த்தார். திருவள்ளுவர் தனது திருக்குறளின் சாரத்தை எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மூலம் ஆழமான ஞானத்தை வழங்க தொடங்கினார். முனிவர் பேசும்போது அர்ஜுனின் மனம் கருணை, நேர்மை மற்றும் விடாமுயற்சியின் தெளிவான உருவங்களால் நிரம்பியது. கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் மதிப்புகள். அர்ஜுன் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்கிக் கொண்டதால், போதனைகளுடன் ஆழமான தொடர்பை உணர்ந்ததால் நேரம் அசையாமல் நின்றது போல் தோன்றியது. விரைவில் வாயில் மீண்டும் தோன்றியது. அது திரும்பி வருவதற்கான நேரம் என்பதை சமிக்கை செய்தது. திருவள்ளுவர் அர்ஜுனுக்கு அவர்களின் சந்திப்பின் அடையாளமாக ஒரு பனை ஓலையை கொடுத்தார். நன்றியுணர்வுடனும் பாடங்களை நிலைநிறுத்துவதாக உறுதியளித்தும் அர்ஜுன் மீண்டும் வாயிலுக்குள் நுழைந்தார். தனது அறையில் மீண்டும் தோன்றிய அர்ஜுன் ஒரு புதிய நோக்கத்தை உணர்ந்தார். அவரது கையில் இருந்த பனை ஓலை அவரது அசாதாரண பயணத்தின் ஒரு உறுதியான நினைவூட்டலாக இருந்தது. மறுநாள் அவர் தனது அனுபவத்தை தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டார். தான் கற்றுக்கொண்ட ஞானத்தை உணர்ச்சியுடன் விவரித்தார். அர்ஜுன் திருக்குறளை மேற்கோள் காட்டியதை அவர்கள் பிரமிப்புடன் கேட்டார்கள். அதன் காலத்தால் அழியாத போதனைகளை ஏற்றுக்கொள்ள அவர்களை தூண்டினர்.